கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடாது என்பார் அம்சப்பிரியா. பக்கம் கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடாது என்பார் அம்சப்பிரியா. ஆனால் கவிதையை நாம் கைவிட்டு விட்டோம் என்பதுதான் கவலைக்குரியதாக இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு கவிஞரை உருவாக்க வேண்டும் என்பார். நான் வேண்டுவதெல்லாம் வீட்டுக்கு ஒரு கவிதை ரசிகரை உண்டாக்கினாலே கவிஞர்கள் தானாகவே உருவாக்கி கொள்வார்கள். கவிதையினாலே அழகுங்க. ஆனால் இன்றைக்கி கவிதை அப்படி ஒரு அழகோடு தான் வருதா? எவ்வளவு பெரிய அழகான பொண்ணாக இருந்தாலும் தன்னை அலங்கரிச்சுட்டு தான் வெளியே வருவான். அப்படி கவிதையை மட்டும் அலங்கரிக்காமையே சொல்லழகுங்கிற மிகப்பெரிய ஒரு அழகு இல்லாமையே கவிதைகளை நம்ம இன்றைக்கி வெளியே கொண்டு வர்றோம். அப்படி சொல்லழகு இதுவரைக்கும் இருந்த கவிதைகள் அத்தனையும் ஒரு ஒப்பாரி பாட்டு கூட சொல்லழகோடு தான் வரும். சாவுக்கு பாடுற பாட்டு கூட சொல்லழகோடு தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற தாளாட்டிலிருந்து விளையாட்டுக்கு எதில் பாடினாலும் தமிழ் பாட்டுனாலே சொல்லழகு இல்லாமல் கவிதைகள் வந்ததே இல்லை. அப்படி வர்ற கவிதைகள் தான் கேட்ட உடனே நம்ம மனசில் வந்து நின்றுக்கும். நான் 12 வயசில் கேட்ட ஒரு கவிதையை சொல்கிற கேள்வார். இலையெல்லாம் பூவாக இருந்தாலும் ஏ மரமே நீ தலையிலே பூ வைத்த தையலர் போல் ஆவாயோ. நான் 12 வயசில் கேட்ட கவிதை இன்றைக்கி வரைக்கும் என் மனசில் நிற்கிது. ஆனால் இந்த கவிதைக்கு இன்றைக்கி பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் பூவே வைக்கிறது இல்லையா? அதே இன்னொரு கவிதை அதே வயசில் தான் நான் ஒரு பேப்பரில் எழுதி ரோட்டில் கிடந்த இது எடுத்து படித்தேன். அது ஒரு 4 வரி தான் இன்னும் என் மனசில் நிற்கிது. மேகமது முத்தமிட்டு மேவுமெழில் மலைநாடு காகமதன் குரல் கேட்டு கலப்பை உள்ளும் பொழிமாடு தாகமதை நீக்கியருள் தாங்கி வரும் சும்மாடு. இந்த வரி மட்டும்தான் அதில் இருந்தது. அந்த வயசில் படித்தது இன்றைக்கி வரைக்கும் நினைவில் நிற்கிது. அப்படி கவிதையை நீங்கள் எந்த உணர்வுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் அழகோடு கொடுத்தீங்கன்னா தான் அது போய் சேரும். இல்லைன்னா வெறும் கேட்டுட்டு அப்போவே மறந்துடுவாங்க. எழுதினோடனே மறந்துடுறான். இன்றைக்கி நீங்கள் கவிதைகள் யார் எழுதுனீங்கனாலும் அந்த கவிதையை நீங்கள் பார்க்காம படிக்க மாட்டீங்க. உங்கள் கவிதை தான் பார்க்காம படிக்க சொன்னால் படிப்பீங்களா? யாருமே படிக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் அழகு இல்லை, உங்கள் மனசில் அது தங்கிறது இல்லை. அப்படி ஒரு கவிதைக்கு நானும் கொஞ்சம் சந்த கவிதைகள் கொஞ்சம் எழுத தெரியும். எனக்கும் ஒரு முறை முகநூலில் எனக்கு ஒரு தோழமையில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு அம்மா கேட்டாங்க, என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் சொன்னேன், கருஞ்சந்தனம் இல்லை என்று யார் சொன்னது, உன் கண்ணங்கள் 2 மது போன்றது அப்படின்னு. இந்த வரி அவங்களுக்கு கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சியை தரும். அந்த வார்த்தை டக்குன்னு நின்றுக்கும். அது மாதிரி தமிழனுடைய சொல்லழகோடு என் தம்பி ஒருத்தன் தன்னுடைய தலைவனை பற்றி எழுதிக்கிறான். நான் அடிக்கடி அவனுடைய கவிதைகள் நிறைய ரசிப்பேன். சின்ன பையன்தான். அந்த கவிதையை படிக்கிற கேளுங்க. திருமாவளவனை பற்றி எழுதியிருக்கிறார், படிக்கிறேன் கேளு. எழுந்து நடந்தால் இடி இடிக்கும், இவர் இதயம் நமக்காய் துடி துடிக்கும். பெயரை கேட்டால் வெடி வெடிக்கும், அண்ணன் பேச்சை தொடர்ந்தால் புயல் அடிக்கும். கோபம் கொண்டால் தீப்பிழம்பு, திருமா கொதித்து எழுந்தால் பெருநெருப்பு. பூண்டை உடைத்து தகத்தெறிந்து எம் குடும்பத்தினுடைய தனிச்சிறப்பு. தமக்காய் எதுவும் செய்ததில்லை, தமக்கை சொல்லியும் செய்ததில்லை. எமக்காய் வாழ்வை துறந்துவிட்ட எஜமான் நீரே எம் தலைவர். தாழ்ந்தவனுக்கு குரல் தந்தாய், தவித்தவனுக்கு நிழல் தந்தாய். எதிர்த்தவனுக்கும் சேர்த்தேதான் இன்றும் நீ உழைத்து நீ தேர்ந்தாய். எங்கள் இன்னல் தீர்த்து வைத்தாய், எளிதாய் பேசும் வாய்ப்பளித்தாய். எப்படி உம்மை மறப்போம்? எங்களுக்கெல்லாம் 2ஆம் தாய் நீ. ரத்தம் சிந்தி கொடியேற்றி சிறை நரகம் தனையும் அனுபவித்து நித்தம் போராடி நீ நீடித்தாயே அரசியலிலே. சிவப்பு நீல நட்சத்திரம் நம் சிறப்பை என்றும் எடுத்துச் சொல்லும். பாணன் பறையன் பிரிவையெல்லாம் ஒரு பார்வை போதும் சமமாக்கும். பாணன் பறையன் பிரிவையெல்லாம் ஒரு பார்வை போதும் சமமாக்கும். அங்கனூரின் சிங்கத்தை ஆள வைக்கும் சிறுத்தை படை. தங்கம் போலே எம்மையெல்லாம் தாங்குகிற திருமாக்குடை. வயதில் பாதி வாழ்க்கையினை வார்த்துவிட்ட வள்ளல் கொடை. வாழும் பூமியில் வருகின்ற இன்னலை வெடிகுண்டாய் உடைக்கும் தடை. அண்ணன் திருமா என்றாலே அடிவயிறு பால் சுரக்கும். அவர் அலைந்து உழைக்கும் போதெல்லாம் கண்கள் நீரை வரவழைக்கும். எங்கள் கண்ணீர் துடைத்தவரை எப்படி எளிதில் மறைந்திடுவோம். இவரை நினைத்து வாழ்வதற்கே இனியொரு முறையும் பிறந்திடுவோம். அண்ணா, அரசியல் உன்னையன்றி அரங்கேறுமா? ஆடுதான் என்றேனும் மரம் ஏறுமா? காகம் குருவி கழுதையெல்லாம் சிறுத்தை குகையில் குடியேறுமா? கூட்டணி உன்னை குறிவைக்கும், கொள்கையிலே நீ முதலமைச்சர். ஆட்சியில் யார்தான் அமர்ந்தாலும் அச்சாணி நீர்தான், யார் மறுப்பீர்? இப்படி தன்னுடைய தலைவன் மேலே இருக்கிற ஒரு பற்றை எப்படி ஒரு மொழியினுடைய அழகோடு சொல்லியிருக்கிறான் பாருங்க. இது அரசியல் கவிதை மட்டுமல்ல. அந்த பையன் ஒரு இதுவும் எழுதியிருந்தான். நான் எல்லா விண்வெளிகளையும் காதலிக்கிறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் நிலவோடு தான். இதில் எவ்வளவு பெரிய யதார்த்தம் இருக்குது தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய எல்லாருக்கும் உள்ள சபலம் ஆசைகள் எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லா விண்வெளிகளையும் காதலிப்பேன்,
ஆனால் கல்யாணம் நிலவோடு தான். அதே மாதிரி தன்னுடைய தந்தையினுடைய சோகத்தை ஒரு முறை எழுதியிருந்தான். இறந்து போன யானையை எறும்புகள் தன் கூட்டுக்குள் இழுத்துச் செல்வது போல் நீ இல்லாத என் நேரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கவிதையை ஏதாவது ஒரு அழகு படுத்தி சொல்லுங்கள், கண்டிப்பாக கவிதை வாழும். இல்லைன்னா கருணையுள்ள கவிதை நம்மளை கைவிடாது, நாம் கவிதையை கைவிட்டுருவோம். நன்றி, வாழ்த்து.